Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் நம்ம பேசிக்காகவே விண்டோஸ் சிஸ்டமில் ஃபேஸ் பண்ணுற ஸ்லோ இன்டர்நெட் இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ விண்டோஸ் சிஸ்டமில் ஒரு சில ஆப்டிமைசேஷனை பண்ணி எப்படி இன்டர்நெட்டுடைய ஸ்பீடை இன்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ விண்டோஸ் சிஸ்டமுடைய ரெஜிஸ்ட்ரி எடிட்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் லோக்கல் மெஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் கரண்ட் கண்ட்ரோல் செட் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் சர்வீசஸ் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் ஏஎஃப்டி ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் பாராமீட்டர்ஸ்ன்ற ஃபோல்டர் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு பிளாங்க் ஸ்பேஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஆப்ஷனுக்குள்ளே டிவேர்ல்டு 32 பிட் வேல்யூன்ற ஃபைல் மேலே கிளிக் பண்ணி நியூ ஃபைலை கிரியேட் பண்ணி ஃபைலுடைய நேமை ஃபாஸ்ட் சென்ட் டேட்டாகிராம் த்ரெஷ்ஹோல்டுன்னு ரீநேம் பண்ணுங்கள். அண்ட் ரீநேம் பண்ண அப்புறம் அந்த ஃபைலுடைய வேல்யூவை 6400 மாடிஃபை பண்ணுங்கள். தென் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் இந்த செட்டிங்ஸை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் எடிட் குரூப் பாலிசியை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே நெட்வொர்க் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். தென் QoS பேக்கெட் ஸ்கெடியூலர் ஃபோல்டர் மேலே ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு லிமிட் ரிவர்சபிள் பேண்ட்விட்த்ன்ற ஃபைலை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு பேண்ட்விட்த்துடைய லிமிட்டை 90 செட் பண்ணி அப்ளை ஓகே பண்ணுறதால சிஸ்டமுடைய இன்டர்நெட் ஸ்பீடை ஈஸியாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த செட்டிங்கை கம்ப்ளீட் பண்ண அப்புறம் சிஸ்டமுடைய நெட்வொர்க் கனெக்ஷன் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் உங்களுடைய சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கிற ஒய்ஃபை ஆர் லேனுடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். தென் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் 4 உடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே யூஸ் த ஃபாலோயிங் DNS சர்வர் அட்ரஸஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரிஃபர்டு DNS சர்வரை 1.1.1.1ன்னு செட் பண்ணுங்கள். தென் ஆல்டர்னேட் DNS சர்வரை 1.0.0.1ன்னு செட் பண்ணி ஓகே பண்ணுங்கள். தென் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனை ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணிவிட்டு ifconfig /flush DNS என்ற கமெண்டை நீங்கள் ரன் பண்ணி DNS உடைய கேட்ச் ஃபைல்ஸை ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆப்டிமைசேஷன் செட்டிங்ஸை விண்டோஸில் பண்ண அப்புறம் சிஸ்டமை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.